Hello everyone. So இன்னைக்கு நம்ம Principle of Inheritance and Variation chapterல இருக்கக்கூடிய last 10 yearsக்கான NEET previous year question பார்க்க போறோம். சரியா? அப்போ அந்த எல்லா क्वेश्चனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் இருக்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தட் இந்த கான்செப்டை நம்ம மாடிஃபை பண்ணி உங்கள் எக்ஸாமில் கேள்வி கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு 43-44 questions டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த வீடியோ. திஸ் சேனல் இஸ் கிரியேட்டட் ஃபார் த நீட் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ரைட்? அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம சைலம் லேர்னிங்லேருந்து நீட் 2026க்கு படிக்கிற பசங்களுக்காக ஒரு ஆன்லைன் எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ இதில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், ஏஐ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, வீக்லி எக்ஸாம் கொஷின் டிஸ்கஷன் அண்ட் சூப்பர் மெட்டீரியல்ஸு, நீட் பேஸ்டு மாக் டெஸ்ட், ஜிஐபி எக்ஸாம் இருக்கும். ஜிஐபி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்கை தெரிஞ்சுக்கலாம். மென்டார்ஷிப் இருக்குது. ஸோ இது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஆன்லைனில் ப்ரைஸு 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஆஃப்லைனில் 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அப்போ ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் கோர்ஸு மெட்டீரியல் ப்ளஸ் டேப் சேர்த்து கொடுத்துருவோம். அந்த டேப்பில் தான் நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோஸு அல்லது ஏஐ ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு அண்ட் நிறைய டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எழுத முடியும். சரிங்களா? ஆஃப்லைனில் நீங்கள் ஆஃப்லைன் டெஸ்ட்டும் எழுதலாம். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸ்பிஎல் கோர்ஸில் சேர்ந்துக்க முடியும். 10% ஆஃபர் போது எக்ஸ்பிஎல் 10 கோடை போடுங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக படித்தா ட்ரீம் ரேங்கை ஈஸியாக வாங்கலாம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 8129000700. கால் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட் கிளாரிஃபை ஆகும். நம்ம எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் இந்த கோர்ஸ் பற்றின கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அண்ட் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராமாக லான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் எல்எம்ஆர்பின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8000க்கும் மேலே கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நீட் பேஸ்டு கொஷின்ஸு. ஸோ மொத்த சிலபஸை 81 சாப்டராக பிரித்து 81 சாப்டர் இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம 20 பார்ட்ஸாக 20 மாடியூலாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு மாடியூல்லையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்கும். ஸோ ப்ராப்பராக ரிவிஷன்ஸ்க்குன்னு ஸ்லாட் உங்களுக்கு கொடுப்போம். அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் டிஸ்கஷன் வந்து கிளாஸில் நடக்கும், ரைட்? நீட் எக்ஸாம் பேட்டர்னில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இந்த கோர்ஸ் மூலமாக. 25+ எல்எம்ஆர்பி எக்ஸாம் இருக்குது, 30+ மார்க் டெஸ்ட்டு, ரைட்? அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. இது ஜனவரி 4th வீக்லேருந்து நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸான கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. அப்போது நீங்கள் மேப்பில் சைலம் ஹைப்ரிட் கேம்பஸ்ன்னு போட்டு இந்த ஊர் பேரை போட்டால் லொக்கேஷன் கிடச்சிரும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு எக்ஸ்பிஎலும் போகுது அண்ட் இங்கே தான் எல்எம்ஆர்பியும் போகுது. சரிங்களா? ரைட்? ஸோ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா. அண்ட் நிறைய பசங்க 12th முடிச்சு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு அந்த 30-35 நாளில் தான் படிப்பேன்னு இருப்பாங்கள்ல, அவங்களுக்காகவும் வி ஆர் ரன்னிங் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் எக்ஸ்பிஎல். ஸோ 30 days ப்ரோக்ராம். ஸோ இதில் மார்ச் 27 உங்களுக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கும், நீட் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸஸ் போகும். அப்போ ஜிஐபி டெஸ்ட் சீரிஸு, கிராண்ட் டெஸ்ட்டு, நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டு வைப்போம். ப்ளஸ் லைவ் கிளாஸு, டவுட் கிளியரிங் செஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு A to Z கம்ப்ளீட் சப்போர்ட் இந்த கோர்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போவே நீங்கள் இந்த ஆஃப்லைன் எக்ஸ்பிஎல்ல சேர்றீங்க அப்படின்னா ஆஃப்லைன் எக்ஸ்பிஎலோடைய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 + ஜிஎஸ்டி. நான் வந்து மார்ச் 27 ஸ்டார்ட் ஆக போகிற அந்த கோர்ஸை பற்றி சொல்கிறேன். இப்போ சேர்ந்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸ்பிஎல் சொன்னேன்லே அது ஃப்ரீ. ஸோ ஆன்லைன் எக்ஸ்பிஎல் எப்போ சார்ன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 26 ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு சாப்டர் முடிச்சிருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். ஸ்டில் there is டைம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக. ஸோ ஆஃப்லைன் எக்ஸ்பிஎல்ல இப்போ சேர்றீங்கன்னா ஆன்லைன் எக்ஸ்பிஎல் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? ரைட்டா? சூப்பர் பசங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண எம்பிபிஎஸ் ஆஸ்பிரன்ஸு இப்போ கரண்ட்டாக எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, நம்ம சைலமில் படித்த பசங்க. ஓகே, ஒரு வருஷம் தான் ஆச்சு நம்ம தமிழ்நாடு சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி. பட் வி ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ரைட்? நீங்களும் இந்த ஃபோட்டோ லிஸ்ட்டில் உங்கள் பேரும் உங்கள் ஃபோட்டோவும் இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபர்தர் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன். QR கோடை ஸ்கேன் பண்ணி அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அது மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா செஷனுடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். சரிங்களா? லெட்ஸ் கெட் இன்டு தி செஷன். கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2025 கேட்டது. ஜீன்ஸ் கேபிட்டல் Y ஃபாலோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டு, ரைட்? ஸோ அப்போ இண்டிபெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. ஆரும் ஒய்யும் சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, இண்டிபெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. இஃப் RRYY ப்ரொடியூஸ் ரவுண்ட் எல்லோ சீடு, ஸ்மால் RR ஸ்மால் YY ப்ரொடியூஸ் ரிங்கிள்டு க்ரீன் சீடு, வாட் வில் த phenotypic ரேஷியோ ஆஃப் F2 ஜென்ரேஷன்? சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், அப்போது F2 ஜென்ரேஷனை பற்றி கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ F2 அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிள், டேரக்ட் NCERT தான். இது வந்து டைஹைபிரிட் கிராஸு. டைஹைபிரிட் கிராஸில் F2 ஜென்ரேஷனில் phenotypic ரேஷியோ எவ்வளோ வரும் அப்படின்னா 9:3:3:1 தான். சரிங்களா? ஸோ அப்போது ரவுண்டு எல்லோ, அதுக்கப்புறம் ரவுண்டு க்ரீனு,
அப்புறம் ரிங்கிள்டு எல்லோ ரிங்கிள்டு க்ரீனு அப்படின்னு சொல்லி வருது சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். டைரக்ட் என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது டைஹைப்ரிட் கிராஸுக்கானது சரிங்களா. டைரக்ட் என்சிஆர்டி. அடுத்து வித் த ஹெல்ப் ஆஃப் கிவன் பெடிகிரி ஃபைண்ட் அவுட் த ப்ரொபாபிலிட்டி ஃபார் த பர்த் ஆஃப் அ சைல்டு ஹேவிங் நோ டிசீஸ் அண்ட் பீயிங் அ கேரியர் சரிங்களா. ஸோ அப்போ இந்த சார்ட்டை நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஸோ இதில் கேரியர் அப்படின்னா அவங்களுக்கு ஹேஸ் த டிசீஸ் மியூட்டேஷன் இன் ஒன் அலில் ஆஃப் த ஜீன். இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஜீனுக்கு 2 அலில் இருக்குமா, இதில் ஒரு அலிலில் மட்டும்தான் அந்த மியூட்டேஷன் இருக்குது, இன்னொரு அலில் நார்மலாக தான் இருக்குது. ஸோ அவங்கள தான் கேரியர் சொல்வோம். இப்போ F3 ஜென்ரேஷனில் கேரியருடைய ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 4ல் எவ்வளோ பேர் வந்து கேரியராக இருப்பாங்க. நல்லா பாருங்கள். பேரண்ட் பொறுத்த வரைக்கும் இது அன்அஃபெக்டட் மேலு, இது அன்அஃபெக்டடு மேலா, இது வந்து அஃபெக்டட் ஃபீமேலு. ஸோ இவங்க 2 பேரும் ரீப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற 2 ஃபீமேலுமே எப்படி தான் இருக்கிறாங்கன்னா கேரியர் ஃபீமேலாக இருக்கிறாங்க. இது F1 ஜென்ரேஷனு. ஸோ இவங்களுக்கு பிறக்கிற 2 ஃபீமேலும் அகெயின் கேரியராக இருக்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கு பிறக்கிற மேல் வந்து என்னவாக இருக்கிறாங்க, அஃபெக்டட் மேலாக இருக்கிறாங்க. ஸோ அப்போது என்ன நடந்திருக்குது, ஃபீமேல் வந்துட்டு கேரியராக இருக்கும் பொழுது மேலுக்கு டிசீஸ் வருது, ஃபீமேல் கேரியராக இருக்கும்போது மேலுக்கு கவனிங்க, ஃபீமேல் கேரியராக இருக்கும்போது மேலுக்கு டிசீஸ் வருது, ஃபீமேல் கேரியராக இருக்கும்போது டாட்டருக்கு என்ன வரல, டிசீஸ் வரல, கேரியராக தான் இருக்காங்க. ஸோ மதர் கேரியராக இருக்கும்பொழுது சன் அஃபெக்ட் ஆகுறாங்க, மதர் கேரியராக இருக்கும்போது டாட்டர் வந்து அஃபெக்ட் ஆகுறதில்ல, டாட்டர் வந்து கேரியராக தான் இருக்கிறாங்க. ஓகே, ப்ரொவைடட் ஃபாதர் வந்து அன்அஃபெக்டட் அப்படிங்கும்போது. இப்போ இது எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸ் டாட்னு போட்டுக்கிறேன், அஃபெக்டட் அலில்ஸ் இருக்கிறது, இங்கே எக்ஸ் டாட்னு போட்டுக்கிறேன் கேரியர்னு, அதே போல் இதுவும் எக்ஸ் டாட்னு போட்டுக்கிறேன் கேரியரு சரியா. இவங்களும் எக்ஸ் டாட்டு, ஓகே எக்ஸ் டாட்டு, இது வந்துட்டு ஒய், அதில் இந்த எக்ஸ் வந்து அஃபெக்டடு, ஓகேவா, ஒய், இந்த எக்ஸ் வந்து அஃபெக்டடு, அதனால தான் டிசீஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் கிராஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், மேல் அப்புறம் ஃபீமேல் வருதா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே மேல்னால் எக்ஸு ஒய்யா, ஸோ அப்போ இது எக்ஸு ஒய்யாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள் எக்ஸு ஒய், அதுக்கப்புறம் எக்ஸு ஒய்யா, அதுக்கப்புறம் எக்ஸு. ஸோ அதனால் நான் எக்ஸு போட்டுட்டு எக்ஸு டாட் வச்சுக்கிறேன், இவங்க கேரியரு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸு போடணும்ல, ஸோ எக்ஸு போட்டுக்கிறேன். இந்த 2 எக்ஸுமே அலில் வந்துட்டு இந்த 2 எக்ஸ்லேயுமே அந்த மியூட்டேட்டட் அலில் இருக்குது. ஓகே, அப்போ அது டிசீஸ் வந்துட்டு வரும். இது போட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ன போட்டோம், இது, அப்புறம் என்ன போட்டோம், இது. ஓகே, இப்போ என்ன போட்டோம், இது, இப்போ இது போடணுமா. ஸோ எக்ஸு டாட்டு ஒய். கேள்வி என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் த சைல்டு பீயிங் ஏ கேரியர் இன் F3. கேரியருக்கு ப்ராபபிலிட்டி தான் கேட்குறாங்க, அவங்க மேலா ஃபீமேலான்னு கேட்கல சரியா. ஆமாம், சில கேரியர் எத்தனை, இவங்க கேரியரு, ஆமாம். ஸோ 4ல் ஒருத்தர் தான் கேரியர், இவங்க 2 பேருக்கும் டிசீஸ் வந்துருச்சு, இவங்க அன்அஃபெக்டடாக இருக்கிறாங்க கரெக்டாக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4ல் ஒருத்தர் அப்படின்னா 1/4ன்னு வரும். புரியுதா எப்படி போட்டேன்னு. இது 2க்கும் மியூட்டேட் அலில் இருக்குது, இதில் ஒரு இதில் இருக்குது, அதனால தான் கேரியரு. இதில் ஒரு குரோமோசோமில் தான் மியூட்டேட்டட் அலில் இருக்குது, கேரியரு, இவங்களும் கேரியரு. இதில் ஒரு எக்ஸில் இருந்தாலே டிசீஸ் வந்துடும். ஓகே, இது எக்ஸ் லிங்க்டாக இருக்கிறதுனால. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கிராஸ் போட்டால் இதுதான் வரும். ஸோ அதில் உங்களுக்கு 4ல் 2 பேருக்கு அஃபெக்ட் ஆகிடுது, ஒருத்தர் கேரியரு, ஒருத்தர் அன்அஃபெக்டட். ஸோ கேரியர்னு பார்த்தீங்கன்னா 4ல் ஒருத்தர், ஆப்ஷன் 2. கிளியரா, புரியுதா, சிம்பிளாக. அடுத்து பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் பாலிஜீனிக் ட்ரைட். ஸோ பாலிஜீனிக் ட்ரைட்டுங்கும்போது பாலினா மெனி, ஜீனிக்னா ஜீனு, நிறைய ஜீனு ஒரு ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போது ஹியூமனோட ஸ்கின் கலருக்கு நிறைய ஜீன் கண்ட்ரோல் பண்ணோம், ஓகேவா. ஸோ ஹைட்டுக்கு நிறையா ஜீன் கண்ட்ரோல் பண்ணோம். அப்போது இது வந்து மெண்டல் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். இந்த பாலிஜீனிக்காக இருக்கட்டும், பிளியோட்ரோபிசமாக இருக்கட்டும். பிளியோட்ரோபிசம் அப்படின்னா ஒரு ஜீன் மோர் தென் 1 எஃபெக்டை கொடுக்குறது சரியா. பாலிஜீனிக்கு பிளியோட்ரோபிசம்லாம் மெண்டல் சொன்ன பேட்டர்னுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ அதனால் இதை நம்ம நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. புரியுதா, மெண்டல் சொன்னது ஒரு ஜீன் ஒரு கேரக்டர் தான், ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இங்கே நிறைய ஜீன் ஒரு கேரக்டரை ஒரு ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் சரியா. அடுத்து விச் குரோமோசோம் இன் ஹியூமன் ஜீனோம் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ். இது வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இது ஆக்சுவலி வரும், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு போட்டிருப்பாங்க சரிங்களா, அதில் வரும். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. டேரெக்டாக என்சிஆர்டில் அப்படியே இருக்குது. குரோமோசோம் 1ல் தான் உள்ளதுலேயே நிறைய ஜீன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குதுன்னா அதில் அங்கங்கே செட் ஆஃப் நியூக்ளியோடைடு தான் ஜீன்ஸாக இருக்குதுல்ல. ஸோ அப்படி நிறைய இருக்கிறது குரோமோசோம் 1ல் தான் சரிங்களா. ஸோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன்.
அடுத்து பிங்க் ஃப்ளவர் ஸ்னாப்பர் ட்ராகன் கிராஸ்டு வித் ரெட் ஃப்ளவர் பிளான்ட்டு சரிங்களா. வாட் டைப் ஆஃப் phenotype இஸ் எக்ஸ்பெக்டட் இன் த ப்ரோஜனி. ஸோ பாருங்கள் இதில் பிங்க் கலரா. ஸோ இப்போ நான் ரெட்டை வந்து கேப்லார் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒயிட்டை ஸ்மாலார் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ F1ல் உங்களுக்கு கேப்லார் ஸ்மாலார் வரும். அதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக பிங்க்கு ரைட்டா. ஸோ இப்போ F1ல் கிடச்ச அந்த பிங்க் இருக்குல்ல கேப்லார் ஸ்மாலார், அதை வந்து எதோட கிராஸ் பண்ணுறாங்க, ரெட்டோட கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் போட்டுக்கலாமா, ஐ மீன் கெமீட்டை போட்டுக்கலாமா. ஓகே, லெட்டஸ் புட் த கெமீட்டு. ஸோ இப்போ இதிலேருந்து இது ஒரு பேரண்ட்டு, டிப்ளாய்டு பேரண்ட்டு, இவங்களுக்கு கிடைக்கிற கெமீட் வந்துட்டு ஹாப்ளாய்டு. அப்போ அதில் ரெண்டுத்தில் ஒன்று தான் இருக்கும் சரிங்களா. அப்போது கேபிட்டல் ஆர் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு கெமீட்டுங்கும் போது எல்லா கெமீட்லேயும் கேபிட்டல் ஆர் மட்டும் தான் இருக்க போகுது. இந்த பேரண்ட்லேருந்து வர கெமீட்டில் இப்போ 100 கெமீட் வருதுன்னா அதில் 50 கெமீட்டில் கேபிட்டல் ஆர் இருக்கும், 50 கெமீட்டில் ஸ்மால் ஆர் இருக்கும். இப்போ கிராசிங் போட்டிங்கன்னா கேப்லார் ஸ்மால் ஆர் சரியா. இப்போ ப்ரோஜனியில் உங்களுக்கு ரெட் ஃப்ளாரும் வருது, பிங்க் ஃப்ளாரும் வருது சரிங்களா. ஸோ இப்போ ரெட்டு ஆஸ் வெல் அஸ் பிங்க் ஃப்ளார், சிம்பிள். ஸோ இதுதான் வந்து நம்ம புக்கில் இருக்கிற கிராஸு. ஓகே, ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணால் பிங்க் வரும். இப்போ நம்ம கேட்குற கேள்வி வந்து இந்த பிங்க் இருக்குல்ல அதையும் ரெட்டையும் கிராஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இதுதான் வரும். ஓகே, ஸோ இங்கே நான் போட்டிருக்கிறது கேமீட்டு. இது மேலாக இருக்கலாம், இல்லை இது ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக இது ஃபீமேல் இது மேலாக கூட இருக்கலாம். புரியுதா. அப்போது ப்ரொடியூஸ் ஆகிற கேமீட் எல்லாமே ஃபீமேலுக்கு இது இருக்கும், மேலுக்கு 50% இது 50% அது இருக்கும். கேப்லார் ஸ்மாலார் இப்படி கூட போட்டுக்கலாம். இங்கே மேல் போட்டுக்கலாம், இங்கே ஃபீமேலும் போட்டுக்கலாம். இட் கேன் பி வைஸ் வேர்ஸா ரைட்டா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சரு. ஸோ ஒரு பிளான்ட் இருக்குது பிளாக் சீடு கலரு. ஓகே, ஸோ அது ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டாமினன்ட் ஓவர் ஒயிட் சீடு கலர். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த ஜீனோடைப் ஆஃப் த பிளாக் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜீனோடைப்பு வில் யூ கிராஸ் த இட். கவனிச்சிங்கன்னா பிளாக்கு அதில் ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் ரெண்டுமே இருக்குது. அப்போ அதோடைய ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கணும், ஹோமோவா ஹெட்ரோவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் டூ த டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும் சரிங்களா. டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இது ஹோமோவா ஹெட்ரோவா தெரிஞ்சிடும். டெஸ்ட் கிராஸ் பொறுத்த வரைக்கும் ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட் இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஹோமோசைகஸ் ரிசசிவ் பேரண்ட்னா இது. இப்போ அதோடு தான் டெஸ்ட் கிராஸ், அதோட தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணால் கிடைக்கிற ப்ரொஜனி வச்சு இதுவான்னு தெரிஞ்சிடும். உங்கள் புக்கில் கூட அதை போட்டிருப்பாங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர், டெஸ்ட் கிராஸ். ஓகேவா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசித்து எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லணும். அவுட் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஃபேக்டரு ஒன் இஸ் டாமினன்ட் அதர் இஸ் ரிசசிவ். ஆமாம் கரெக்டு. ஸோ இது லா ஆஃப் டாமினன்ஸை அதுக்கு அடியில் வருதா, வெதர் இட் இஸ் கம்மிங் அண்டர் லா ஆஃப் டாமினன்ஸா அப்படின்னா ஆமாம். alleles do not show any expression and both the characters appear as such in F1 generation. ஸோ F1 ஜென்ரேஷனில் alleles வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஆகாது, ரெண்டு கேரக்டரும் அப்படி அப்பியர் ஆகுதா. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துல F2 ஜென்ரேஷன் ஆக்சுவலாக F1ல். ஓகே, ஸோ இது இஸ் த லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ் கிடையாது. இது இன்னொரு விதமாக சொல்லலாம், alleles do not blending அப்படின்னு சொல்லலாம். alleles do not blend அல்லது do not mix each other. alleles வந்து மிக்ஸ் ஆக மாட்டாங்க. இப்போது F1ல் டால் வருது, கேபிட்டல் டி ஸ்மால் டி, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகலை. கேபிட்டல் டி ஸ்மால் டி தனியாக இருக்குது ஓகேவா, அது ரெண்டும் மிக்ஸ்லாம் ஆகலை. டாமினண்ட்டாக ஒன்று இருக்குது, ஒன்று ரிசசிவாக இருக்குது. F2ல் அது அப்படியே வெளியே தெரியும், பட் அதை சொல்கிறது லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ இது வராது. அப்புறம் ஃபேக்டர் அக்கர் இன் பேர் இன் நார்மல் டிப்ளாய்டு பிளான்ட், இது சொன்னது டாமினன்ஸ் தான். ஃபேக்டர் வந்து பேராக இருக்கும், அந்த ஜீன்ஸுங்கிறது ரெண்டு அல்லில் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். டிஸ்கிரீட் யூனிட் கண்ட்ரோலிங் பர்டிகுலர் கேரக்டர் இஸ் கால்டு ஃபேக்டர். ஆமாம், ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்டிகுலர் யூனிட் தான் அந்த ஃபேக்டரு. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் ஆஃப் த பேரண்டல் கேரக்டர் இஸ் ஃபவுண்ட் இன் மோனோஹைபிரிட் கிராஸ். மோனோஹைபிரிட் கிராஸில் ரெண்டு பேரண்ட்டில் ஒரு பேரண்டோடைய கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ டாலு டார்ஃபனா F1ல் டாலோடது மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் சரியா. ஸோ அப்போ பியை தவிர எல்லாமே கரெக்டு, ACDE. அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. அப்போ அடுத்து மேட்சிங் பண்ணணும், 2 or more ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன். அப்போது ஒரு ஜீனுக்கு ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னா ரெண்டு அலில்ஸ். அப்போது ரெண்டுக்கும் மேலே அலில்ஸ் இருக்குதுன்னா மல்டிபிள் அலில்சம் சரிங்களா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அலில்ஸ் தான் சொல்கிறாங்க. 2 or more ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன் அலில்ஸு மோஸ்ட்லி ரெண்டு தான் இருக்கும். மோர் தென் ரெண்டு இருக்குன்னா மல்டிபிள் அலில்சம் சொல்லலாம். ஸோ ஏக்கு 3நாலே ஆப்ஷன் 3ன்னு ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, கிராஸ் ஆஃப் F1 வித் ஹோமோசைகஸ் ரிசசிவ் இப்போ தான் படித்தோம். F1 ஹோமோசைகஸ் ரிசசிவோட கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த F1உடைய ஜீனோடைப்பு தெரியும். இதுதான் டெஸ்ட் கிராஸு. ஸோ அப்போ ஆப்ஷன் பிக்கு 4. கிராஸ் ஆஃப் F1 வித் எனி ஆஃப் த பேரண்ட் வந்து பேக் கிராஸு. ஸோ அப்போ எனி ஆஃப் த பேரண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம், ஹோமோசைகஸ் ரிசசிவாக இருக்கலாம். ரெண்டுத்தில் யாரோட வேணால் நீங்கள் கிராஸ் பண்ணலாம்.
நம்பர் ஆஃப் குரோமோசோம் செட்டு இன்னும் பிளான்ட். ஸோ பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டோ அனிமலோ நம்பர் ஆஃப் குரோமோசோம் செட்டு அப்படிங்கிறத சொல்கிறது வந்து ப்ளாய்டி, டிப்ளாய்டா, ஹேப்ளாய்டா, டெட்ராப்ளாய்டா அப்படின்னு பேசுகிறது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இப்போ இதை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ டவுன் சிண்ட்ரோம் பொறுத்த வரைக்கும் இந்த 21st குரோமோசோமில் ப்ராப்ளம் வரும், ட்ரைசோமி ஆஃப் 21st குரோமோசோம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஐ கேன் சே இது வந்து மேல்ஸ்க்கு வரும். சரிங்களா? அப்போது ஏக்கு 3ன்னு வச்சாலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். அப்போது as I told you கிளைன்ஃபெல்டர் வந்து மேல்ஸ்க்கு வருமா, ஸோ வந்து எக்ஸ் குரோமோசோமில் மேலுக்கு இருக்கிற அந்த எக்ஸ் குரோமோசோமில் ப்ராப்ளம் வரும், ரைட்? ஸோ அப்போது எக்ஸு ஒய்ன்னு இருப்பாங்க, மேல் மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஃபீமேல் கேரக்டர் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்புறம் பாருங்கள், அடுத்த தலசீமியா, இது வந்துட்டு குவான்டிட்டி ப்ராப்ளம், அதாவது அந்த ஹீமோக்ளோபின் வந்து அஃபெக்ட் ஆகும், குவான்டிட்டி ப்ராப்ளமு. ஸோ ஆல்ஃபா தலசீமியா பொறுத்த வரைக்கும் 16th குரோமோசோமில் ப்ராப்ளம் வரும். ஓகே, பீட்டா தலசீமியா பொறுத்த வரைக்கும் 11th குரோமோசோமில் ப்ராப்ளம் வரும். ஸோ ஆப்ஷன் 3 ஆல்ஃபா தலசீமியாவுக்கு 16th குரோமோசோம், பீட்டா தலசீமியாவுக்கு ஓகே 11th குரோமோசோம். சரிங்களா? ஸோ ஹோப்பு இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், ஆஸ் பர் ஏபிஓ பிளட் குரூப்பிங்கு, பிளட் குரூப் ஆஃப் ஃபாதர் வந்து பி, மதர் வந்து ஏ, சைல்டு இஸ் ஓ. ஸோ தியர் ரெஸ்பெக்டிவ் ஜீனோடைப்பு கேன் பி. யாரோட ரெஸ்பெக்டிவ் ஜீனோடைப் அப்படின்னா ஃபாதரு, மதரு, அப்புறம் சைல்டு எல்லாமே கேட்குறாங்க. சரியா? இப்போ சைல்டுக்கு வந்து ஓ இருக்குது அப்படின்னா ஸ்மால் ஐ, ஓகேவா? சைல்டுக்கு ஸ்மால் ஐ கண்டிப்பாக இருக்கும். அப்போ பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் 1 இல்லைனா ஆப்ஷன் 2 இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரணும், ரைட்? அடுத்து பாருங்கள், சைல்டுக்கு ஸ்மால் ஐ இருக்குதா, ரெண்டுமே ஸ்மால் ஐயா, அப்போ இதில் 1 ஃபாதர் கிட்டேருந்து வந்திருக்கும். புரியுதா? இதில் 1 வந்துட்டு ஃபாதர் கிட்டேருந்து வந்திருக்கும், இன்னொன்று மதர் கிட்டேருந்து வந்திருக்கும். ஆம் ஐ கரெக்ட்? எஸ் ஆர் நோ? ஆமாவா? ஸோ அப்போ நான் வந்து ஃபாதர் இது, மதர் இதுன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபாதருக்கு 1, மதருக்கு 1 போட்டாச்சு. ஓகேவா? புரியுதா? இப்போது ஃபாதர் வந்துட்டு ஏ, ஃபாதர் வந்துட்டு பி, ஆனால் கண்டிப்பாக ஸ்மால் ஐ இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போனா ஐபி இப்படி இருந்தால் தான் அப்பாவுக்கு பி பிளட் குரூப்பு. அம்மா ஏ, அம்மாவுக்கு ஸ்மால் ஐ இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ ஐஏ, அப்படி இருந்தால் தான் அம்மாவுக்கு ஏ வரும். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு சரியானது. அப்போ ஆப்ஷன் 1 இது மட்டும் தான் ஏ ஒன்லி. சரியா? புரியுதா? பிளியோட்ரோபிசம்னா என்ன? பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டு. பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸில் நிறைய ஜீன்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும், ஹைட்டு, ஸ்கின் கலர் அந்த மாதிரி. பிளியோட்ரோபிசம் அப்படியே ஆப்போசிட்டு, ஒரு சிங்கிள் ஜீன் வந்து நிறைய கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சிங்கிள் ஜீனில் பாதிப்பு வந்துச்சுன்னா நிறைய கேரக்டர் பாதிப்பாகும், ரைட்டா? ஸோ அப்போ பார்க்கும்போது சிங்கிள் ஜீன் அஃபெக்டிங் மல்டிபிள் ஃபீனோடைப் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபிசிக்கலாக வெளியில் தெரியுது தான் ஃபீனோடைப்பு. ஸோ மல்டிபிள் ஃபீனோடைப் எக்ஸ்பிரஷனை சிங்கிள் ஜீன் அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் 2, ரைட்டா? ஸோ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமுக்கு எது கரெக்டு? ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்டு பை லாங்டான் டவுன், இல்லை டவுன் வந்து டவுன் சிண்ட்ரோம் சொன்னார், ரைட்? அப்புறமா இந்த இண்டிவிஜுவலுக்கு ஓவராலாக மேல் மாதிரி இருப்பாங்க, ரைட்டா? இங்கே ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. ஹவர் த ஃபெமினைன் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட். அதாவது ஓவராலாக மேல் மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஃபீமேலுடைய கேரக்டரும் இருக்கும். சரிங்களா? ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, ரைட்? ஹைட்டு கம்மியாக இருக்கிறதெல்லாம் டவுன் சிண்ட்ரோமில் வரும், இங்கே வராது, ரைட்டா? என்ன அப்படின்னா ஸ்டெரைலாக இருப்பாங்க. சரிங்களா? ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாது, ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்து கிளைன்ஃபெல்டருக்கு வராது, இது வரும் கிளைன்ஃபெல்டருக்கு. ஃபிசிக்கல் சைக்கோமோட்டர் மென்டல் ரிட்டார்டட் ஆகிறது வந்துட்டு டவுன் சிண்ட்ரோமில் தான். ஸோ அப்போ பியும் இ மட்டும் தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் 2. சரியா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு டவுன் சிண்ட்ரோமுக்கு வரும். ஓகேவா? புரியுதா? இப்போ அடுத்து ப்ராடு பாம் வித் சிங்கிள் ப்ராம் க்ரீஸ் இஸ் விசிபிள் இன் அ பர்சன் சஃபரிங் ஃப்ரம். பாம் வந்து ப்ராடாக இருக்கும், அந்த பாம் க்ரீஸு ஒரு சிங்கிள் இருக்கும். ஸோ அது வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? டைரக்ட் என்சிஆர்டி. அப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிம்பிள் ரெப்ரசன்ட் மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் இன் ஹியூமன் பெடிகிரி அனாலிசிஸ். அப்போ புக்கில் வந்துட்டு ஒவ்வொரு சிம்பிளுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரிலேட்டிவ்க்குள்ளார கல்யாணம் பண்ணுறது கன்சாங்குனஸ் மேரேஜ்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த சிம்பிள் தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 டேரெக்டாக என்சிஆரில் இருக்குது. இது மேலு ஃபீமேலு 2 கோடு போட்டால் ரிலேட்டிவ்க்குள்ளார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மெண்டல் ஸ்டடிடு 7 பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் இன் பட்டானி அண்ட் ப்ரப்போஸ்டு லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஆமாம், 7 பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்டை படிச்சுட்டு தான் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்தாரு. 7 கேரக்டர் expressed by, examined by Mendel in his experiment on Patani, where seed shape, seed color, flower color, pod shape, pod color, flower position, stem height. ஆமாம், இப்போ ரெண்டுமே கரெக்டு. ஸோ அப்போது ஆப்ஷன் 4. புரியுதா? இந்த 7 கேரக்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 7 கேரக்டருக்கும் 2 ஆப்போசிட்
அல்லது கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் இருக்கும். சீடு ஷேப்புக்கு ரவுண்டு ரிங்கிள்டு, சீடு கலருக்கு எல்லோ, அப்புறமா க்ரீன்னு சொல்லிட்டு. சரியா, புரியுதா? ரைட். ஸோ எக்ஸோ டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து கிராஸ் ஓப்பரில் இருக்கும், டேரக்ட் என்சிஆர்டி. ஸோ இதில் ஃபீமேல் வந்துட்டு எக்ஸ்னு இருப்பாங்க, மேல் வந்துட்டு XOன்னு இருப்பாங்க. ஓகே, இது மேலு அண்ட் இது ஃபீமேலு. ரைட், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? அப்போ அடுத்து, மெண்டல் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் டஸ் நாட் ஹோல்டு குட் ஃபார் த ஜீன்ஸ் தட் ஆர் க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஆன் த சேம் குரோமோசோம். அப்போது ஒரு குரோமோசோமில் 2 ஜீன்ஸு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த லா பொருந்தாதா அப்படின்னா ஆமாம். ஏன்னா இந்த லா என்ன சொல்லுதுன்னா 2 ஜீன்ஸு, 2 டிஃப்ரெண்ட் ஜீன்ஸு எப்போயுமே ஒன்றாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இண்டிபெண்ட்டாக பிரிஞ்சு போக முடியும் அப்படின்றதான் இந்த லா சொல்லுது. பட் அந்த 2 ஜீன் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்லி லிங்க்டாக இருக்குதுன்னா அது மோஸ்ட்லி பிரிஞ்சு போகாது, ஒன்றாவே தான் இருக்கும். இதுதான் அந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷனில் படிப்போம். ரெண்டும் பக்கத்தில் இருக்குன்னா டைட்லி லிங்க்டு, அப்போ ரீகம்பைன், கிராசிங் ஒரு ரீகம்பைன் ஆகாது. ஸோ அப்போ இது கரெக்டு தான். இந்த விஷயம், இந்த லா வந்து இதுக்கு பொருந்தாது. க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஜீன்ஸு அசார்ட் இண்டிபெண்ட்லியானா இல்லை, க்ளோஸாக லொக்கேட்டாக இருக்கிற ஜீனு இண்டிபெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகி போகாது, இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகாது. அவங்க ரெண்டும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. ஓகேவா, 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறனால க்ளோஸ்லி லிங்க்டு ஜீனு இண்டிபெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகாது, ஒன்றாவே தான் போவாங்க. அப்போ ஏ கரெக்டு, ஆர் தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2. புரிஞ்சுதா? கிளியரா? பிகாஸ் இந்த லிங்கேஜ் ரீகாம்பினேஷன்லாம் மெண்டல் வந்து சொன்ன பிறகு லேட்டராக கண்டுபிடிச்சது. ஸோ அதனால் அவர் சொன்னதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தான் அந்த லிங்கேஜ், இந்த ரீகாம்பினேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். சரியா? அடுத்து, ஜெனடிசிஸ்ட்டு யூசஸ் த பிளைண்ட் அப்ரோச் ஃபார் சீக்வன்சிங் ஹோல் ஜீனோம் ஆஃப் அன் ஆர்கானிசமு. இது மாலிகுலர் பேசிஸில் வரும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்கானிசத்துடைய அந்த ஹோல் சீக்வன்ஸையுமே ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிற ஹோல் சீக்வன்ஸையும் கண்டுபிடிச்சி அந்த ஒவ்வொரு டிஎன்ஏல இருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸும் என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது, என்ன ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது பேர் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் அனோட்டேஷன் ஆக்சுவலாக. ரைட். ஸோ அப்போது பிளைண்ட் அப்ரோச் ஃபார் சீக்வன்சிங் த ஹோல் ஜீனோமு followed by assignment of a function to different segment. ஓகே, the methodology adopted by. கவனிங்க, நான் சொன்னது என்னது அப்படின்னா, இப்படி ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏல உங்களுக்கு அங்கங்கே கோடிங் ரீஜன் இருக்கும், அதுக்கப்புறம் நான் கோடிங் ரீஜன் இருக்கும். கோடிங் ரீஜன் தான் ஏதாவது ஒரு ப்ரோட்டீனை கொடுக்கும், நான் கோடிங் ரீஜன் எதையுமே கொடுக்காது. ஸோ இந்த EST எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டேக்கில் என்ன வரும்னா, எந்தெந்த ரீஜன்லாம் ஒரு ப்ரோட்டீனை எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்குதோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணுறது எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸு டேக். இப்போது இங்கே குத்துக்கிறது என்னதுன்னா ஹோல் ஜீனோமையும் சீக்வன்ஸ் பண்ணுறது. அதில் கோடிங் ரீஜன் இருக்கும், நான் கோடிங் ரீஜன் இருக்கும், கோடிங் நான் கோடிங் இருக்கும். அப்போ மொத்தத்தையுமே சீக்வன்ஸ் பண்ணி ஒரு டிஎன்ஏல இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல நான் கோடிங் இருக்குதுன்னு மொத்தத்தையும் சொல்கிறது சீக்வன்ஸ் அனோட்டேஷன். சரிங்களா? எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்னா வெறும் கோடிங் ரீஜனை மட்டும் சொல்கிறது. அப்போ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், மாலிகுலர் பேசிஸில் வரும். சரியா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கர் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஆட்டோசோம் லிங்க்டு டாமினன்ட் ரைட். அப்போது அந்த டிசீஸில் எதெல்லாம் வந்து ஆட்டோசோம் லிங்க்டுன்னு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் செக்ஸ் குரோமோசோம் லிங்க்டுன்னு தெரிஞ்சுக்கணும், அதில் எதெல்லாம் டாமினன்ட்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்துட்டு ரிசசிவ்னு தெரிஞ்சுக்கணும். ஆட்டோசோமில் டாமினன்ட் ஒன்றே தான் உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் இருக்கும், அது மயோட்டோனிக் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது தான் டைரக்ட் NCERT. அப்போது ரொம்ப சிம்பிள். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். சரியா? மசிலில் வர ப்ராப்ளம். அடுத்து, கலர் பிளைண்ட் ஃபீமேலு மேரிஸ் அ மேனு ஹூஸ் மதர் வாஸ் ஆல்சோ கலர் பிளைண்டு. வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் ஹர் ப்ரோஜனி ஹேவிங் கலர் பிளைண்டு? ஸோ பாருங்கள், கலர் பிளைண்டு ஃபீமேலு. ஸோ அப்போ கேரியரா? ஸோ ஒரு எக்ஸில் மட்டும் தான் டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குது. சரிங்களா? கலர் பிளைண்டு ஃபீமேல், அப்போ 2 எக்ஸ்லேயுமே டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் மேரிங் அ மேன். ஓகே, ஒரு மேனை மேரி பண்ணுறாங்க. ஹூஸ் மதர் வாஸ் ஆல்சோ கலர் பிளைண்டு. ஸோ இவங்களுடைய மதர் வந்து கலர் பிளைண்டு, ஃபாதரை பற்றி நமக்கு தெரியல. மதர் என்னவா? மதர் வந்து கலர் பிளைண்டு. ஸோ 2 ஜீனுமே டிஃபெக்டிவ். ஓகேவா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம், இவங்க உடைய அம்மா கலர் பிளைண்ட் அப்படின்னா இவங்களுடைய அம்மா கண்டிப்பாக இவருக்கு ஒரு எக்ஸை கொடுத்துருப்பாங்க, அப்போ அந்த எக்ஸு பாருங்கள் 2 எக்ஸுமே டிஃபெக்டிவ். இதில் ஒரு எக்ஸை இங்கே கொடுத்தா அது டிஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ இவரும் கலர் பிளைண்டாக தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் அவர் ப்ரோஜனி ஹேவிங் கலர் பிளைண்ட்னஸ்னால் இதை கேட்குறாங்க. இவங்களுடைய குழந்தைங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் வர்றதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ? கலர் பிளைண்டு ஃபீமேலு மேரிஸ் அ மேன் ஹூஸ் மதர் வாஸ் ஆல்சோ கலர் பிளைண்டு. இது நமக்கு தெரியாது, நம்ம இதை வச்சு தான் இவங்க என்ன மாதிரி ஜீனோடைப்புன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு பிறக்கிற குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு 2 பேருமே டிஃபெக்டிவ், XY எக்ஸு டிஃபெக்டிவா, அப்புறம் திருப்பி எக்ஸு திருப்பி XY. இப்போ பிறக்கிற எல்லாருமே டிஃபெக்டிவ் அல்லது பிறக்கிற எல்லாருமே கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இவங்களுக்கு கலர் மைனஸ். ஸோ 100% இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ஃபீமேலுக்கு 2 எக்ஸ்லையும் அந்த டிஃபெக்டிவ் அலீல் இருக்கணும், மேலுக்கு ஒரு எக்ஸில் இருந்தால் போதும். ஏன்னா மேலுக்கு இருக்கிறதே ஒரு எக்ஸ் தான். சரியா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமீட்டு பை த பேரண்ட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட்டு, அப்புறம் F1 ஜென்ரேஷன் F2 ஜென்ரேஷன் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் அ டயக்ராம் கால்ட். ஸோ இப்போ பேரண்ட்லேருந்து கெமீட் ப்ரொடியூஸ் ஆகிறது, அப்புறம் அது 2 ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வருது, F1 F2 இதெல்லாம் புரிஞ்சுக்க புன்னட் ஸ்கொயரை நம்ம பயன்படுத்துவோம். டேரக்ட் NCERT. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? அந்த ஸ்கொயர் கூட நான் போட்டேன்ல, ரைட்டா? நம்ம அந்த ஸ்கொயருடைய ஒரு சைடில் என்ன பண்ணிக்கிறோம், இங்கிட்டலாம் மேல் கேமீட்டை போட்டுக்கிட்டு இங்கிட்டலாம் ஃபீமேல் கேமீட்டை போட்டுட்டு அதுக்கு இடையில் என்ன பண்ணிக்கணும், கிராசிங் வந்து பண்ணிக்கணும். சரியா? புரியுதா? அடுத்து ஃப்ரூட் ஃப்ளைக்கு 8 குரோமோசோம் இருக்குது, டிப்ளாய்டு. அப்போது இன்டர்ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் G1 S அப்புறமா G2 நடக்கும். சரியா? ஸோ அப்போது கேள்வி என்ன, இன்டர்ஃபேஸ் ஆஃப் மைட்டாசிஸில் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அட் G1 ஃபேஸ் 8. ஓகே, நம்பர் ஆஃப் குரோமோசோம் அட் G1 ஃபேஸ் 8. வாட் would be நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆஃப்டர் S ஃபேஸ்? ஸோ G1ல 8னா எஸ்லேயும் 8 தான், G2லேயும் 8 தான். பாருங்கள், எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் ஆகும். அப்படி ஆகுதுன்றதுக்காக குரோமோசோம் நம்பர் மாறாது. சரிங்களா? அது 8 தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இது செல் சைக்கிள் சாப்டரில் உள்ளது, பட் இங்கே வந்திருக்குது, பரவாயில்ல. ரைட். அடுத்து பாருங்கள், கிராஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேலு போத் ஹெட்ரோசைகஸ் ஃபார் சிக்கிள் செல் அனிமியா ஜீனு. சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னா ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோக்ளோபின் வந்துட்டு உங்களுக்கு டிஃபெக்டிவ் ஆகிடுது. ரைட். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த ஆர்பிசியோட ஷேப்பு சிக்கிள் செல்லாக மாறிடுது. அதாவது ஒரு மாதிரி இப்படி சுருங்கின மாதிரி இப்படி சிக்கிளாக மாறிடும். நார்மலாக இப்படி பைகான்கேவாக இருக்கிற ஆர்பிசி வந்துட்டு ஒரு மாதிரி சிக்கிள் மாதிரி ஆயிரும். சிக்கிள்னால் அறுவடை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே ஒரு அருவா, அது மாதிரி ஆயிரும். கேள்வி என்னென்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரோஜனி வில் பி டிசீஸ்டு? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரோஜனி வந்துட்டு டிசீஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு நமக்கு கேள்வி. ஸோ பாருங்கள், 2 பேருமே ஹெட்ரோசைகஸா? ஓகே, 2 பேருமே ஹெட்ரோசைகஸு, மேலு அதுக்கப்புறம் ஃபீமேலு. ஓகே, 2 பேருமே ஹெட்ரோசைகஸ்னால் ஒரு ஜீனில் மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. சரியா? எவ்வளோ பர்சன்டேஜ் டிசீஸ்டாக இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுறதுல. ஓகே, அப்போ 2 பேரும் ஹெட்ரோசைகஸ்னால் என்ன அர்த்தம், இப்படி இருக்குது. ஓகே, அப்போ ஐ கேன் சே ஆக்சுவலி இது ஆட்டோசோமல் ரிசசிவ். ஸோ ஆட்டோசோமுக்கு எக்ஸு ஒய்யெல்லாம் போடக்கூடாது, செக்ஸ் லிங்க்டு தான் போடணும். அப்போது பாடி குரோமோசோமில் இருக்கிற ப்ராப்ளம் ஆட்டோசோமல் ரிசசிவ். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே ஹெட்ரோசைகஸா? ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு நம்ம எப்படி போடணுன்னா HBSன்னு போடணும். ஸோ இதுதான் வந்து டிஃபெக்டிவான அந்த அலில் அப்படிங்கிறது. ஓகே, ஹீமோக்ளோபினில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால தான் அப்படி போட்டிருக்கிறோம். ஓகே, அப்போது உங்கள் 2 பேரையும் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரோஜனி கிடைக்கும் அப்படின்னா ஐ கேன் சே HBA அப்புறம் HBA கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் HBA HBS கிடைக்கும். ரைட். அப்புறம் திருப்பி அகெயின் HBA HBS கிடைக்கும். திருப்பி அகெயின் HBS HBS கிடைக்கும். தெரியுதா? இதுவும் அப்புறம் இதுவும். ஸோ போட்டிங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரோஜனி வில் பி டிசீஸ்டு? ஸோ டிசீஸ் வரணும்னா அந்த 2த்துலேயுமே எஸ் இருக்கணும், டிஃபெக்டிவ் வந்துட்டு 2த்துலேயுமே இருக்கணும். அப்போ அவுட் ஆஃப் 4ல் ஒருத்தருக்கு தான் அப்படி இருக்குது. அப்போ 25% நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவங்களுக்கு தான் அந்த சிக்கிள் செல் அனிமியா இருக்கும். ஓகே, புரியுதா? ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் டன் பை டைரக்ட் NCERT. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணது நம்மளுடைய TH மார்கன். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அப்போ அடுத்து கரெக்ட் மேட்ச் வந்து கேட்குறாங்க. ஸோ ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது ஒய் லிங்க்டு கிடையவே கிடையாது. ரைட். அதுக்கப்புறம் சிக்கிள் செல் அனிமியா இப்போ படித்தோம்ல, ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட்டு சொல்லிட்டு. ரைட். ஸோ இது கரெக்ட், ஆட்டோசோமல் ரிசசிவ் அப்படிங்கிறது கரெக்டு. குரோமோசோம் 11ல் இருக்கிற ஒரு ஜீனில் தான் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? பட் ஆனால் இது உங்கள் புக்கில் இருக்காது, நீங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் NCERT மாதிரி. பட் இது மட்டும் தான் அவுட் ஆஃப் NCERT, இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது கரெக்டு. ஃபினைல்கிட்டோனூரியா ஆட்டோசோமல் ரிசசிவ், தலசீமியாவும் ஆட்டோசோமல் ரிசசிவ். சரியா? ஸோ புரியுதா? ஸோ இப்போ எது கரெக்டாக ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெஃபரன்ஸ் டு ஐஜீனு தட் கண்ட்ரோல்ஸ் ABI பிளட் குரூப்பு. ஸ்மால் ஐ எந்த சுகரையும் கொடுக்காதா? ஆமாம். கேபிட்டல் ஐ ஜீனுக்கு 3 அலில்ஸ் இருக்குதா? ஆமாம். IA, IB, ஸ்மால் ஐ. பர்சன் வில் ஹேவ் ஒன்லி
2 of the 3 alleles, 3ல் ஒரு பர்சனுக்கு 2 allele தான் இருக்குமா? ஆமாம். எது ராங்குன்னு கேட்குறாங்களா? IA IB ஆர் ப்ரெசென்ட் டுகெதர் தி எக்ஸ்பிரஸ் சேம் டைப் ஆஃப் சுகரா? இல்லை. ஒரு பர்சனுக்கு ஐஏவும் ஐபியும் இருந்துச்சுன்னா, இப்போ என்ன மாதிரி இருந்துச்சுன்னா ஏ சுகர் வரும், பி சுகர் வரும், ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. அப்போ தான் ஏபி பிளட் குரூப். சரியா? சேம் டைப் ஆஃப் சுகர் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுகர். சரியா? ஆன்டிஜன் ஏ, ஆன்டிஜன் பி. அப்புறம் how many true breeding Patani Pallant variety did Mendel select as pairs which were similar except in one character with contrasting trait? ஸோ இப்போ எத்தனை பட்டாணி பிளான்ட் வெரைட்டியை சூஸ் பண்ணார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 சூஸ் பண்ணார். 7 பேர் 14 சூஸ் பண்ணார். இந்த 7 பேரும் என்ன பண்ணுச்சு? ஒரு கேரக்டரில் மட்டும் தான் டிஃபராக இருந்துச்சு, பாக்கி 6 கேரக்டரும் சேம் தான். சரிங்களா? புரியுதா? ஒரு கேரக்டரில் மட்டும் கான்ட்ராஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, மேல் ஃப்ரூட் ஃப்ளை அப்படிங்கிறது ஹெட்ரோகேமெட்டிக்கா அப்படின்னா ஆமாம், ஃப்ரூட் ஃப்ளையும் நம்மளும் ஒன்று தான். ஸோ அதில் மேல் தான் ஹெட்ரோகேமெட்டிக், விச் மீன்ஸு மேல் அப்படிங்கிறவங்க தான் பிறக்க போகிற குழந்தையோட செக்ஸை முடிவு பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸு ஒய் அப்படின்ட்டு இருக்கும் மேலுக்கு. ரைட்? ஸோ அப்போது இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. கிராஸ் ஹோப்பரில் 50% ஸ்பெர்முக்கு செக்ஸ் குரோமோசோம் இருக்காது. ஆமாம், கிராஸ் ஹோப்பருக்கு எக்ஸு ஓ. ஸோ மேலுக்கு 50% எக்ஸ் இருக்கும், 50% எந்த ஒரு செக்ஸ் குரோமோசோமே இருக்காது. ஸோ இது 0 அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டொமஸ்டிக் ஃபவுல் இருக்குல்ல, அதில் செக்ஸ் ஆஃப் ப்ரொஜனி டிபெண்ட் ஆன் டைப் ஆஃப் ஸ்பெர்மு ரதர் தென் எக் அப்படின்னா இல்லை. ஸோ டொமஸ்டிக் ஃபவுல் அதில் வந்துட்டு ZZW. அப்போ இதில் ஹெட்ரோகேமெட்டிக் யார் அப்படின்னா ஃபீமேல் தான். ஸோ இப்போ ஃபீமேலுக்கு தான் ZW, ஃபீமேல் தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபீமேல் எக்கில் Z இருக்குது அப்படின்னா ஓகே உங்களுக்கு மேல் பிறக்கும், ஃபீமேல் எக்கில் W இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபீமேல் பிறக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? பிகாஸ் Z மேலு, ZW ஃபீமேலு. அப்போது ஃபீமேல் தான் முடிவு பண்ணுறாங்க, ஸ்பெர்மு தான் முடிவு பண்ணும். இப்போ இது தப்பாக கொடுத்துக்கிறாங்க. ஹியூமன் மேலில் ஒன் ஆஃப் தேர் செக்ஸ் குரோமோசோம் மச் ஷார்ட்டர் தேன் த அதர். ஹியூமனுக்கு எக்ஸ் ஒய் இருக்கா, இந்த ஒய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் எக்ஸை விட. ஸோ அப்போ எது தப்புனா ஆப்ஷன் 3. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸ்னாப் ட்ராகனில் ரெட்டு கிராஸ்டு வித் ஒயிட்டு. அப்போது எஃப் ஜென்ரேஷனில் பிங்க்கு கிடச்சிச்சு. இப்போது பிங்க்கு செல்ஃபிங் பண்ணால் F2ல் ஒயிட் ரெட்டு பிங்க்கு கிடைக்குது. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு பிரின்சிபல் ஆஃப் டாமினன்ஸை ஃபாலோ பண்ணலையானா? ஆமாம், ஃபாலோ பண்ணலை தான். ஏன்னா இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு. பிங்க் கலர் இன் F1 எதனால் வந்துச்சுன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால. ஆமாம், F1ல் பிங்க் வந்தது காரணம் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் தான். டாமினன்ஸ் ஃபாலோ ஆயிருந்தால் இங்கே டாமினேட்டாக இருக்கிற ரெட் தான் வந்திருக்கணும், பட் பிங்க் வந்திருக்குது. F2 ரேஷியோ வந்துட்டு 1:2:1. ஓகே, இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1:2:1 வரும். ஸோ அப்போது இதுவுமே கரெக்டு தான். ஓகே, 1:2:1 தான் வரும். அப்புறம் லா ஆஃப் செக்ரிகேஷன் டஸ் நாட் அப்ளை இருந்துச்சுன்னா இல்லை, லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்ளை ஆச்சு. ஓகேவா? அப்போது கெமீட் ஃபார்மேஷன் அப்போது அந்த அல்லீல்ஸு ஸ்ப்ளிட் ஆச்சு. ரைட்? அவங்க பிளெண்டிங் ஆகலை அண்ட் F2ல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆனாங்க. ரைட்? அதெல்லாம் அப்ளை ஆச்சு. ஸோ டஸ் நாட் அப்ளைங்கிறது சொல்ல முடியாது. லா ஆஃப் டாமினேட்ஸ் தான் அப்ளை ஆகலை. சரியா? இப்போ 4 தான் வந்துட்டு தவறு. அப்புறம் ஒரு ஜீனு, ஓகே, ஜீன் லோக்கஸ் ஹேஸ் 2 alleles, capital A, small a. ஸோ frequency of dominant allele A is 0.4. What will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive in the population? ஸோ இது வந்துட்டு அந்த கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஈக்குவேஷன் ஒன்று வரும். என்னது அப்படின்னா frequency of A gene, right, plus frequency of frequency of one gene is P, frequency of another gene is Q. ரெண்டுத்தையும் சம் பண்ணிங்கன்னா 1 வரும். ரைட்டா? புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு P² அப்படிங்கிறத போடணும். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னா அப்போது இந்த இடத்துல நான் கேபிட்டல் ஏ இருக்குல்ல, கேபிட்டல் ஏ, ஸோ அதுக்கு வந்துட்டு அதோடைய ஃப்ரீக்வன்சி 0.4. சரியா? ஸோ அப்போ ஸ்மால் ஏயோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோனா, இப்போ இதுதான் கேபிட்டல் ஏ, இதுதான் ஸ்மால் ஏனா, அப்போ ஸ்மால் ஏயோட ஃப்ரீக்வன்சி இஸ் 1 - 0.4 = 0.6. ஓகே, இப்போ கேள்வி என்னது? ஹோமோசைகஸ் டாமினண்டோட ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ 0.4 × 0.4ன்னு வரும். ரைட்டா? அதே போல் ஹெட்ரோசைகஸோட ஃப்ரீக்வன்சி. ஹெட்ரோசைகஸ் வந்துட்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ தானே ஹெட்ரோசைகஸ் இங்கே கொடுத்துருக்கிறது படி. ரைட்? ஸோ அப்போ அதுக்கு என்ன போடணுன்னா நீங்கள் ஃபார்முலா வந்து 2PQன்னு போடுவீங்க. ஓகேவா? 2 × P × Q. அப்போனா என்ன அர்த்தம்? 2 × frequency of A × frequency of small a. ஸோ 2 போட்டுக்கோங்க. frequency of A வந்து 0.4. ஓகே, frequency of small a வந்துட்டு 0.6. ஓகேவா? இப்போ அடுத்து ஹோமோசைகஸ் ரிசசிவ்னா ஸ்மால் ஏவா? ஸோ அப்போ அதுக்கு அகெயின் உங்களுக்கு Q² வரும். ஸோ அப்போ ஸ்மால் ஏக்கு 0.6 × 0.6. ரைட்? ஸோ அப்போது என்ன வருது? 4 4s are 24, 0.24. ரைட்டா? இதுக்கு 4 6 are 24, 24 × 2 48, 0.48. இதுக்கு 6 6 are 36, 0.36.
ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா தெரியணும், அதுக்கப்புறமா வந்துட்டு இது தெரியணும், ஹெட்ரோசைகஸ்க்கு 2pq அப்படிங்கிறது. இதோட ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணி 2ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? Option 3 is the right answer. Frequency of a recombination between gene pairs on the same chromosome as a measure of distance between genes was explained by. ஸோ அப்போ ஒரு குரோமோசோமில் 2 ஜீன் பேர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியையும் அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய 2 ஜீனுக்கான டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்குதுன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி என்னது, கம்மி. புரியுதா? ரீகம்பைன் ஆக மாட்டாங்க. அதுவே ஒரு குரோமோசோமில் இருக்கிற 2 ஜீனுக்கான டிஸ்டன்ஸ் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னா ரீகம்பைன் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி, ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி. ஸோ இதை சொன்னது நம்ம ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் தான். ஓகே, டிஸ்டன்ஸு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. டிஸ்டன்ஸ் லெஸ்ஸாக ரீகம்பைன் ஆகாது, ஃப்ரீக்வன்சியும் கம்மி. டிஸ்டன்ஸ் மோராக ரீகம்பைன் ஆகும், ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகம். ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் சொன்னது ஆப்ஷன் 3 டைரக்ட் என்சிஆர்டி. அடுத்து உமன் ஹேஸ் அன் எக்ஸ் லிங்க்டு கண்டிஷன் ஆன் ஒன் ஆஃப் ஹர் எக்ஸ் குரோமோசோம். திஸ் குரோமோசோம் கேன் பி இன்ஹெரிட்டட் பை. ஓகே, ஸோ பாருங்கள், ஒரு உமனுக்கு எக்ஸ் லிங்க்டு கண்டிஷன் இருக்குது. சரியா? எக்ஸ் லிங்க்டு குரோமோசோமில் எக்ஸ் லிங்க்டில் தான் பிரச்சனை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஒன் ஆஃப் ஆர் எக்ஸ் குரோமோசோம், 2 எக்ஸில் ஒரு எக்ஸில் தான் பிரச்சனை. இப்போ இந்த குரோமோசோம் யாருக்கு போகும், இந்த டிஃபெக்டிவ் குரோமோசோம் யாருக்கு போகலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. திஸ் குரோமோசோம் கேன் பி இன்ஹெரிட்டட் பை அப்படின்றத கேள்வி. சி, உங்களுக்கு இந்த ஃபீமேலுக்கு பொண்ணு பிறந்தாலும் சரி பையன் பிறந்தாலும் சரி, அப்போது இந்த எக்ஸ் இங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த எக்ஸ் இங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? தெர் இஸ் சான்ஸ் ஃபார் திஸ் எக்ஸ் டு கோ ஹியர் அண்ட் ஹியர், ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ தெர் இஸ் சான்சஸ் ஃபார் போத்து. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் சரியான ஆன்சரு. ரைட்டா? ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் த அடுத்த கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெப்ரசன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ் இன் ஹியூமன்ஸ்? ஸோ ஹியூமன் பிளட் குரூப்ஸுக்கு கீழே இருக்கிறதா எதெல்லாம் வரும் அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக கோடாமினன்ஸ் வரும். ஸோ ஐஏ ஐபி வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது, கோடாமினன்ஸ் வருது. டெஃபினட்டாக மல்டிபிள் அலிசம் வரும், ஏன்னா 3 அலீல்ஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஜீனுக்கு. பொதுவாக 2 தான் இருக்கும், பட் 3 இருக்குது, அதுவும் வரும். ரைட்டா? அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே டாமினன்ஸும் வரும். இப்போ ஐஏ ஸ்மால் ஐ இருக்கும் பொழுது ஸோ இதில் இருக்கிற ஏ சுகர் மட்டும் தான் வரும், இதில் சுகரே வராது. அப்புறம் ஐபி ஸ்மால் ஐ போட்டாலும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ 3மே வருது. ரைட்? பட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கிடையாது, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 2 ஏபிசி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், அடுத்த கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ராங்லி மேட்ச்டு? ஸோ ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பட்டாணி வந்துட்டு மல்டிபிள் அலிசமாக, ஏபிஓ பிளட் குரூப்பிங் கோடாமினன்ஸ் வரும். டிஹெச் மார்கன் வந்துட்டு லிங்கேஜ் வந்துட்டு சொன்னாரா? ஆமாம், அந்த எக்ஸ்பிரிமெண்டல் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி லிங்கேஜ் ரீகாம்பினேஷன் பற்றி சொன்னார். எக்ஸோ டைப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் கிராஸ் ஓப்பரில் வரும். சரியா? இது வந்து தப்பு. ஸ்டார்ச் சிந்தசிஸ் வந்து மல்டிபிள் அலிசம் கிடையாது. ஸோ அது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் வரும். சரியா? ஏன்னா ஸ்டார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு டாமினன்ஸும் வருது, அதே போல் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் வரும். ஏன்னா உங்களுக்கு பிக் கிரெயின் சைஸு, அப்புறம் ஸ்மால் கிரெயின் சைஸு, இன்டர்மீடியட் கிரெயின் சைஸு அப்படின்னு ஒன்று படிப்போம். சரிங்களா? பொதுவாக இன்டர்மீடியட்னு வரக்கூடாது, டாமினன்ஸ் இருக்கும்போது. ஒன்று பெருசு, எது டாமினேட்டாக இருக்கோ அது மட்டும் தான் வரணும். ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸாக இருக்கும்போது இதில் பாதி அதில் பாதி எக்ஸ்பிரஸ் ஆகி தான் இன்டர்மீடியட் கிரெயின் சைஸ் வரும் ஸ்டார்ச்சுக்கு. ஸோ அது மல்டிபிள் அலிசம் கிடையாது, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் தப்பு, மிச்சதெல்லாம் கரெக்ட். சரியா? ஸோ அப்போ அடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஃப்ராங்க்லின் ஸ்டாஹில் காயின்டு த டேர்ம் லிங்கேஜா? ஸோ அது டிஹெச் மார்கன் தான் லிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஓவர் ஹியர். டிஹெச் மார்கனை பற்றி சொல்லியிருக்கும்போது யூ கேன் see here மார்கனை பற்றி சொல்லிவிட்டு மார்கன் தான் லிங்கேஜ் காயின் பண்ணாருன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்போது அது தப்பு. அண்ட் புனட் ஸ்கொயர் டெவலப் பண்ணது பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டு தான். ரைட்? டிரான்ஸ்டக்ஷன் எஸ் ஆல்ட்மேன் கிடையாது. ஸ்ப்ளைசியோசோம் வந்து டிரான்ஸ்லேஷனில் வராது. ஸ்ப்ளைசியோசோம்ஸ் எங்கே வரும்னா ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ் பண்ணுறாங்களே, மாலிகுலர் பேசிஸில் படிப்பீங்க. ஸ்ப்ளைசிங் வந்துட்டு டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வரும்போது அதில் நான் கோடிங் ரீஜனும் இருக்கும். இந்த நான் கோடிங் ரீஜனை ரிமூவ் பண்ணும்போது தான் இந்த ஸ்ப்ளைசியோசோம்ஸ் வருது. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் நான் கோடிங் ரீஜனை ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்ப்ளைசியோசோமு. ஸோ டிரான்ஸ்லேஷனில் வராது. ஸோ கரெக்ட் வந்துட்டு ஆப்ஷன் 2 மட்டும் தான். சரிங்களா? அப்போ அடுத்து அமாங் த ஃபாலோயிங் கேரக்டர் விச் ஒன் வாஸ் நாட் கன்சிடர் பை மெண்டல் இன் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பட்டாணி? ஸோ பாடு இன்ஃப்ளேட்டட் கன்சிடர் எடுத்துட்டார், ஸ்டெம்மு டால் டார்ஃப் எடுத்தார், சீடு கலரு க்ரீன் எல்லோ எடுத்தார்,
ட்ரைகோமு கிளாண்டுலார் நான் கிளாண்டுலார் அப்படின்ற கேரக்டர் எடுக்கல. ஒரு 7 கேரக்டர் எடுத்தாரா, அதில் இது டெஃபினட்டாக வராது. அந்த 7 கேரக்டர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டாமினேட் எது ரிசசிவ் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ 3 தான் கரெக்டு. அப்போ அடுத்து தலசீமியா சிக்கிள் செல் அனிமியா ஆர் காஸ்டு டியூ டு அ ப்ராப்ளம் இன் குளோபின் மாலிகுல் சிந்தசிஸ். அந்த ஹீமோக்ளோபின்ல வரக்கூடிய ஒரு மாலிகுல் ஆல்ஃபா குளோபின் பீட்டா குளோபின் செயின் இருக்குது. அப்போ அதோடைய சிந்தசிஸில் ப்ராப்ளம்னால வருது. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சிக்கிள் செல் அனிமியா இஸ் டியூ டு குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சிக்கிள் செல் அனிமியா குவாலிட்டி ப்ராப்ளம். ஸோ போத் ஆர் டியூ டு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம்னா கிடையாது. போத் ஆர் டியூ டு குவான்டிட்டி ப்ராப்ளமா கிடையாது. தலசீமியா தான் குவான்டிட்டி ப்ராப்ளம். தலசீமியா ஏன் வருதுன்னா டியூ டு லெஸ் சிந்தசிஸ் ஆஃப் குளோபின். ஸோ சிந்தசிஸ் கம்மியாக நடக்குது தலசீமியாவில். அந்த குளோபின் மாலிகுல் கம்மியாக சிந்தசிஸ் ஆகுது, அதனால தான் தலசீமியா. சிக்கிள் செல் அனிமியா பொறுத்த வரைக்கும் அதோடைய குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. சரியா? அப்போது ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சரு. தலசீமியா குவான்டிட்டி ப்ராப்ளம், சிக்கிள் செல் அனிமியா வந்துட்டு குவாலிட்டி ப்ராப்ளம். அந்த ஹீமோக்ளோபினுடைய குவாலிட்டி டிஃபர் ஆகுது. சரிங்களா? அடுத்து which one from those given below is a period for Mendel's hybridization experiment? ஸோ 1856 ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக 63 வரைக்கும் பண்ணுறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கிட்ட பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அடுத்து ஸோ ஜீனோடைப் ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொடுத்துருக்குறாங்க. அமாங் த பிளட் குரூப் ஆஃப் த சில்ட்ரனு how many different possible genotypes and phenotypes, how many different genotypes and phenotypes are possible? சரியா? ஸோ அப்போ சில்ட்ரனுக்கு எத்தனை ஜீனோடைப் எத்தனை ஃபீனோடைப் பாசிபிள் பாருங்கள். அப்பா வந்து IA, அதுக்கப்புறம் IB, அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு IA ஸ்மால் ஐ. ஸோ சில்ட்ரன் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா சில்ட்ரன் வந்துட்டு IA வரலாம். ஸோ அதுக்கப்புறம் IA ஸ்மால் ஐ வரலாம். அப்புறமா IA IB வரலாம். அண்ட் அதுக்கப்புறமா IB ஸ்மால் ஐ வரலாம். ஸோ ஜீனோடைப் வந்துட்டு எத்தனை பாசிபிள் இருக்குது? 1 2 3 4. ஜீனோடைப் வந்துட்டு 4 பாசிபிள் இருக்குது. ஃபீனோடைப் எத்தனை பாசிபிள் இருக்குது பாருங்கள். இது A, இதுவும் A, இது AB, இது B. ஸோ 3 ஃபீனோடைப் தான். 4 ஜீனோடைப்பு 3 ஃபீனோடைப்பு. 1 2 3 3 ஃபீனோடைப் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 சிம்பிள். ரைட்? அடுத்து டிசீஸ் காஸ்டு பை ஆட்டோசோமல் பிரைமரி நான் டிஸ்ஜங்ஷன். ஸோ இது என்னது அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம்னா இது எதனால வருது, எந்த டிசீஸ்க்கு வருதுன்னா டவுன் சிண்ட்ரோம் தான். பிகாஸ் இந்த ஆட்டோசோமல் குரோமோசோம் ஸ்பெஷலாக அந்த 21 இருக்குல்ல, குரோமோசோம் 21, அதில் இந்த பிரைமரி நான் டிஸ்ஜங்ஷன் ஆகிறதுனால அது என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகலை, செக்ரிகேட் ஆகலை. ஸோ அப்போ 2 இருக்க வேண்டிய இடத்துல 21 குரோமோசோம் 2 இருக்கணும். சரிங்களா? 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் ஆகாதனால 3 இருக்குது. ஸோ அதான் ப்ராப்ளம். அப்போ ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். மெக்கானிசம் தட் காசஸ் அ ஜீன் டு மூவ் ஃப்ரம் ஒன் லிங்கேஜ் குரூப் டு அனதர் இஸ் கால்டு. ஸோ அப்போது எந்த மெக்கானிசம் மூலமாக ஒரு ஜீன் வந்து ஒரு லிங்கேஜ் குரூப்லேருந்து இன்னொரு இதுக்கு போக முடியும்? இப்போ இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீன் இருக்குதுன்னா இது ஒரு லிங்கேஜ் குரூப்பு. ஸோ ஒரு மெக்கானிசம் மூலமாக இங்கே இருக்கிற ஜீனு என்ன பண்ண முடியும்? இப்போ இங்கே இன்னொரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே ஒரு ஜீன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற குரோமோசோம் இங்கே போகலாம், இங்கே இருக்கிறது இங்கேருந்து இங்கே போகலாம். ஸோ அதுக்கு வாட் இஸ் த ரீசன்னா கிராசிங் ஓவர் அப்படிங்கிறது தான். ஸோ இது இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும். கிராசிங் ஓவர் மூலமாக இந்த லிங்கேஜ் குரூப்லேருந்து ஒரு ஜீன் இங்கே போகும், இந்த லிங்கேஜ் குரூப்லேருந்து இங்கே போகும். சரிங்களா? ரைட்? ஸோ அப்போது ஆக்சுவலி தெர் இஸ் அ கன்ஃபியூஷன் ஹியர். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு குரோமோசோம் வந்து பேராக இருக்குதா? அப்போது இது குரோமோசோம் பேர் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. ரைட்டா? இது குரோமோசோம் பேர் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன கிராசிங் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஹோமோலாகஸ் குரோமோசோம் இடையில அந்த செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னா அது கிராசிங் ஓவர் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா இது ரெண்டும் ஒரே பேர், இவங்க 2 பேருக்கு இடையில அந்த ஜீன் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது கிராசிங் ஓவர். பட் இங்கே ஒரு லிங்கேஜ் குரூப்லேருந்து இன்னொரு இது போகுதுன்னா, இப்போ இது குரோமோசோம் பேர் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு லிங்கேஜ் குரூப், இங்கே ஒரு சில ஜீன்ஸ் இருக்கும். இது பேர் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு லிங்கேஜ் குரூப், இங்கே ஒரு சில ஜீன்ஸ் இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். அப்போ இங்கேருந்து ஒரு ஜீன் இங்கே போகுது, அல்லது இங்கேருந்து ஒரு ஜீன் இங்கே போகுது அப்படின்னா அதுதான் ஒரு லிங்கேஜ் குரூப்லேருந்து இன்னொரு லிங்கேஜ் குரூப்புக்கு போகிறது. சரியா? அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஹோமோலாகஸ்ன்னு கேட்டாங்கன்னா கிராசிங் ஓவர் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நான் ஹோமோலாகஸ் அல்லது ஒரு லிங்கேஜ் குரூப்லேருந்து இன்னொரு லிங்கேஜ் குரூப்புக்கு போகுது அப்படின்னா அது டிரான்ஸ்லொகேஷன் தான். இந்த வார்த்தை உங்கள் புக்கிலே இருக்காது, இது டெஃபினட்டாக அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான். ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ட்ரூ ப்ரீடிங் பிளான்னா என்னது? பல ஜென்ரேஷனுக்கு அவங்க கண்டிப்பாக அந்த கேரக்டர் கொடுப்பாங்க. ரைட்? ஸோ அது கண்டிப்பாக ஹோமோசைகஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஹோமோசைகஸ் டாமினேட்டாக இருக்கலாம், ரிசசிவாக இருக்கலாம். ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட். இப்போ டால் அப்படின்னா கண்டிப்பாக டால் அப்படிங்கிற ஆஃப்ஸ்ப்ரிங்கை தான் கொடுக்கும். டார்ஃப்னா டார்ஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்கை தான் கொடுக்கும். சரிங்களா? டால் வந்து டார்ஃபை கொடுக்காது. ஸோ என்ன இருக்குதோ அந்த கேரக்டர் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு ப்ரோஜனிக்கு பாஸ் ஆன் பண்ணுறது தான் ட்ரூ ப்ரீடிங்.
பிகாஸ் அது எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா கண்டினியூஸாக செல்ஃபிங் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அதில் இருக்கிற அந்த ஜீனை அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கும். டால் அப்படின்னா இட் வில் கிவ் த டால் ப்ரோஜனிங். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சரு. கலர் பிளைண்ட் மேனு மேரிஸ் அ உமனு who is homozygous for normal color vision, probability of their son being colorblind. ஸோ கலர்பிளைண்ட் மேனா ரைட். அப்போ இப்படி போட்டுக்கணும், எக்ஸில் வந்து பாதிப்பு, ஒரு உமனை மேரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நார்மல் கலர் விஷனுக்கு ஹோமோசைகஸு. அப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ராபபிலிட்டி ஆஃப் தியர் சன் பீயிங் கலர் பிளைண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்னா எக்ஸ் டேஷு எக்ஸு, அப்புறம் எக்ஸ் டேஷு எக்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸு ஒய், அப்புறம் எக்ஸு ஒய். அவங்களுக்கு பிறக்க போகிற சன் வந்து கலர் பிளைண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஏன்னா அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ் வந்து கலர் பிளைண்டே இல்லை. ஸோ அப்போ 0 அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். புரியுதா? ரைட். வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ நம்ம நீட் 2026க்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஒரு கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போவே டிசம்பர் 26 இதாக லான்ச் ஆகுது. ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடைக்கும். ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, வீக்லி எக்ஸாமு, கொஷின் டிஸ்கஷனு, சூப்பர் மெட்டீரியல், நீட் பேஸ்ட் மார்க் டெஸ்ட்டு, ஜிஏபி எக்ஸாம் கிடைக்கும். ஜிஏபியில் உங்களுக்கு காம்படிட்டிவ் ரேங்க் தெரிஞ்சுக்கலாம். மென்டார்ஷிப் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸ்க்கு நீங்கள் வாங்க. ரைட். கோர்ஸு மெட்டீரியல் டேபோட சேர்த்து 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவோ கோர்ஸில் சேரலாம். இந்த கூப்பான் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 10% ஆஃபர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் கால் பண்ணுங்கள் 8129000700. நம்ம கவுன்சிலர்ஸு உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. நம்ம ஆஃப்லைன் ஹைப்ரிட் கேம்பஸில் எல்எம்ஆர்பி லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம் ஜனவரி 4th வீக்கில் இருந்து. ஸோ என்ன பண்ணுறோம், 81 சாப்டரை 20 பார்ட்டாக 20 மாடியூலாக பிரித்து உங்களுக்கு ரிவிஷனும் கொடுத்து அப்பப்போ டெஸ்ட்டும் வைப்போம். ஸோ 25+ எல்எம்ஆர்பி எக்ஸாம், 30 மார்க் டெஸ்ட் நடக்கும் நீட் எக்ஸாம் பேட்டர்னில். ஸோ 8000+ கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இந்த ப்ரோக்ராம் மூலமாக. ஸோ கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸில் இது நடக்குது. நீங்கள் லொக்கேஷன் மேப்பில் ஜைலம் ஹைப்ரிட் கேம்பஸ்ன்னு போட்டு ஊரை போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். 10,000+ ஜிஎஸ்டி தான் ப்ரைஸு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இப்போது நிறைய பசங்க 12th முடிச்சு பப்ளிக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 35 நாளில் தான் படிப்பேன் இருப்பாங்க. அவங்களுக்கும் வி ஆர் லான்ச்சிங் எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிராஷு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் சீரிஸு, கிராண்ட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, அப்புறம் லைவ் கிளாஸு, டவுட் கிளியரிங் செஷனு, ரைட், எல்லாமே கிடைக்கும். ஸோ 10,000+ ஜிஎஸ்டி. அந்த கோர்ஸில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி சேர்ந்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸ்பிஎல் பேட்ச் ஃப்ரீயாக கிடச்சிரும். சரியா? ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. ரைட். நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நம்ம நீட்டு கோச்சிங்கு தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. பட் 50+ ஸ்டூடெண்ட்ஸை நம்ம மெடிக்கல் காலேஜில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாரும் அங்கே படிக்கிறாங்க. உங்கள் ஃபோட்டோவும் இதில் வரணுன்றது தான் என்னோட ஆசை. சரியா? ரைட். ஸோ கால் திஸ் நம்பர் அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ, சப்ஸ்கிரைப் த சேனல். QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அது மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தால் யூ வில் கெட் த நோட்ஸ். ஸோ அடுத்து எந்த சாப்டருக்கான கொஷின்ஸை கொண்டு வரணுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.